காசு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான வண்ணமிகு இந்த விளக்கை வாசனையாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். எல்லாருமே பொதுவாக இந்த மாதிரி பவுலோ இல்லாட்டி கப்போ வச்சுருப்போம், வீட்டில் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஷோகேஸில் கூட அடுக்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி பவுலை எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி பவுலு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதாவது ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கேரி பேக் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த பனியன் கிளாத்து டிஷர்ட்லாம் பேக் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த கவர் எடுத்துக்கலாம். பொதுவாக அகல் விளக்கு கிடைக்காத நேரங்களில் இல்லை இருக்கிறதையே நம்ம இன்னும் ஸ்பெஷலாக சூப்பராக பிரைட்டாக கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பவுல் எல்லாத்தையுமே நான் ஸ்கெட்சை வச்சோ இல்லாட்டி ஒரு மார்க்கரை வச்சோ நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளியராக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிசரை வச்சு கரெக்டாக அந்த மார்க்கருக்கு வெளியிலையோ இல்லாட்டி உள்ளே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற கவர் அந்த பவுலுக்கு உள்ளே வரணும். அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆயில் மேலே இது பட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், மூணுமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ண கவர் எல்லாமே பவுலில் பக்காவாக சீட்டிங் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் திரி எடுத்துக்கலாம். திரியை எடுத்துக்கோங்க. திரி இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக 4 சைடும் ஃபோல்டு பண்ணி இவன் அந்த எண்டில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ், அந்த திரி உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி திரி பாருங்கள், இப்போ எடுத்து நான் போடுறேன். அதில் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே ப்ளேஸ் ஆகிரும். ப்ளேஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த எண்டு ஒரு கையில், அந்த எண்டு ஒரு கையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் தான் இந்த நமக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். சும்மா நார்மலாக எந்த தண்ணி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது. இது கேசரி பவுடர்லலாம் கேசரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் தான் இது. உங்களுக்கு இந்த கேசரி பவுட்ரு இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலருக்கு பீட்ரூட்டோட சாரை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலருக்கு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பாப்பா யூஸ் பண்ணுற அந்த தோசை கரண்டிச்சு நோண்டு அதை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்ம இந்த செஞ்சுக்கிட்டு இருக்க விளக்கு பார்த்திங்கன்னா சும்மா உங்களுக்கு பிரைட்னஸாக அழகாக இருக்க மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதில் நான் ஏதாவது ஒரு எசன்ஸு நான் யூஸ் பண்ணுறது சும்மா ஜவாது, அதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விளக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எண்ணெய் ஃபுல்லாக அதோட வெயிட் அதிகமாக இருக்கனால அது மேலே தான் நிற்கும், தண்ணி ஃபுல்லாக கீழே நிற்கும். எண்ணெய் அப்படியே டாப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக திரி எடுத்துக்கோங்க. திரியில் ஒரு எண்டில் அந்த எண்ணெயை நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த எண்ட்லையுமே தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, திரி போகிறதுக்காக, அதில் உள்ளே டிப் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. எல்லா பவுல்லையுமே டாப்பில் வச்சு விட்டுடலாம். ஹோல்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாக சின்னோண்டாக போட்டுக்கோங்க. திரி வேணால் உங்களுக்கு கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயுமே விளக்கு ஏற்றியாச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எசன்ஸ் சேர்த்துருக்கனால விளக்கு எரிய எரிய வாசனைகள் அப்படியே ரூம் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக எந்தளவுக்கு இது எரிஞ்சிட்டு இருக்குதோ அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் கார்த்திகைக்கு முன்னாடியே இதை அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் டைம் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் லைட்லாம் போட்டிருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு தான் தெரியுது. லைட்டை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே பிரைட்னஸாக இருக்குங்க. நல்லா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.